Hi friends, welcome to Indo Newspaper Analysis in Tamil. இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் வாங்க. ஆஸ் யூஷுவலாக நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டால் ஒரு எம்சிக்யூஸ், தென் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், தென் எக்ஸ்ட்ரா பிளின்ஸ் பாயிண்ட் பார்ப்போம்ல, அதே மாதிரி இந்த இங்கே கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் த லேக் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி வித் த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அதாவது நீட் யூசிஸ் போயிடுச்சு இல்லை, அதெல்லாம் மட்டும் எடிட்டோரியில் சொல்லியிருந்தாங்க. அந்த டாபிக் வந்து முக்கியமான டாபிக், அதெல்லாம் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். The National Testing Agency, which conducts NEET UG, was established under which legal framework? A. An Act of Parliament passed in 2017. B. A Registered Society under Society Registration Act 1860. C. A statutory body under UGC Act 1956. D. An executive order of Ministry of Education. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். அதுக்குள்ள தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜூன் 21 சண்டே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் 22.8 லட்சம் கேண்டிடேட்ஸ் வந்து நீட் யூஜி எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணது தான், ஆனால் பேப்பர் லீக் அந்த இஷ்யூஸ்னால அகைன் வந்து எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒன்று என்னென்னா ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதோட 1700 எக்ஸாம் ஃபீஸும் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நம்ம கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் 2017 கிரியேட் பண்ணாங்க. இது வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1960 கீழே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கீழே கிரியேட் பண்ணல. ஸோ ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் கீழே கிரியேட் பண்ணதுனால அது வந்து கரெக்டாக வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அது மாதிரி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், அது மாதிரி வந்து எந்த ஒரு நெசசரியும் இல்லை. ஓகேங்களா, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தென் நீட் யூஜி டிசைன் நமக்கு வந்து அகைன் எக்ஸாம் வச்சுருக்காங்களே, அதனால நேஷனல் வைடாக வந்து ஒரே நாள் வந்து எல்லாமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒரே பேப்பராக தான் இருக்குது. தென் வந்து இது வந்து எவ்ரி கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து அட்மிஷன் பண்ணணும்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. தென் என்எம்சி சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கலாமா. அதாவது இப்போ வந்து 1.26 லேக்ஸ் எம்பிபி சீட்ஸ் தான் இருக்குது, அதாவது 1.25 லட்சம் சீட்ஸ் தான் இருக்குது. ஆனால் கேண்டிடேட்ஸ் பார்த்தா 22 லட்சத்துக்கு மேலே வந்து எழுதுகிறாங்க. ஓகேங்களா. ஒரு சிலர் வந்து செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம் அது மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதனால் வந்து என்னென்னா அது மாதிரி அட்டம் கொடுத்தாலும் கரெக்டான அட்மிஷன் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் வந்து எஜுகேஷன்லையும் வந்து கேப் இருக்கிறதுனால அவங்களோட ஸ்கில் அப்டேட் அது மாதிரி பண்ணுறதுலையும் வந்து ஒரு நிறைய வந்து கொஸ்டின்ஸ் மார்க் வந்து நீட் எக்ஸாம்னால ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே. தென் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்பேர் மீன்ஸ் ஆக்ட் 2024 ரிலவெண்ட்டாகவும் சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னா இது மாதிரி எக்ஸாம் ரிலவெண்ட்டாக ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருந்தால் 10 இயர்ஸ் வந்து ஜெயில் இருக்கும். தென் வந்து லீக் நீட்டர்ஸ்க்கு வந்து 1 crore வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து என்னென்னா காம்பன்சேஷன், அதாவது எக்ஸாம் எழுதுனா இப்போ வந்து 1700 வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்களே, அது மாதிரி வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. குறிப்பிட்ட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும், இல்லாட்டி வந்து அதிகமாக அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணணும், அது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸாம் ரைட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் சொல்லிக்கிறாங்கன்னா இந்த ஆக்டில் வந்து இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நோ லைபிலிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார் எக்ஸாமினிங் பாடி இட் செல்ஃப். ஓகே. இப்போ பேப்பர் இஷ்யூஸ் போச்சுல, அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் டைம்லேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் வந்து இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணணும்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஜிசி நெட் இவங்களே தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட். அதில் வந்து ஜூன் 2024 வந்து பேப்பர் லீக் வந்து இஷ்யூஸ் ஆச்சு. ஸோ வந்து அகைன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அது மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணாலும் இது மாதிரி பேப்பர் லீக் இஷ்யூஸ் வந்து அகைன் வந்து ரன் ஆகி தான் இருக்கும் அப்படி வந்து எடிட்டோரில் சொல்லியிருந்தாங்க. 3 சஜஷன் வந்து கரெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் என்னென்னா என்டிஏடியை வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக வந்து கண்டக்ட் பண்ணலாம், அது மாதிரி சொல்லலாம். அப்படின்னா என்டிஏ அது மாதிரி ஒரு ஆக்ட் மூலமாக கொண்டு வந்துட்டால் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன, அதனோட ஃபைன் அது மாதிரி வந்து எல்லாமே வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கும். ஸோ வந்து என்டிஏ வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லேருந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக வந்து கண்டக்ட் பண்ணலாம், அது மாதிரி வந்து சஜஷன் சொல்லியிருந்தாங்க. செகண்ட் வந்து என்னென்னா காம்பன்சேஷன் வந்து தகுந்த மாதிரி கண்டிப்பாக வந்து வாலண்டரி காம்பன்சேஷன் வந்து மேண்டேட்டரியாக பண்ணணும், அது மாதிரி வந்து சஜஷன் சொல்லியிருந்தாங்க. தேர்ட் ஒன்று என்னதுன்னா சப்போஸ் எக்ஸாம் வந்து ஒரே ஒரு டைம் இல்லாமல் ஒரு 2 or 3 சைக்கிளில் வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே பாருங்கள் 22 லட்சம் மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிறாங்க. 2 to 3 இயர்ஸ் வந்து அப்படியே போயிட்டு இருக்குன்றாங்க. ஸோ வந்து அந்த கேப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இந்த வந்து 2 or 3 சைக்கிள் வந்து கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி வந்து எடிட்டோரியல் வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா பிலிம்ஸ் பார்த்துக்கலாம். என்டிஏன்றது வந்து 2017 வந்து சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1816 கீழே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நீட், ஜி மெயின், யூஜிசி என்இடி, சிஎம்ஏடி அது மாதிரி நேஷனல் லெவலில் மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து என்டிஏ தான் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தென்
அந்த ஆக்ட் வந்துச்சுல, அது என்னென்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்பேர் மீன்ஸ் ஆக்ட். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது எக்ஸாம் பேப்பர் லீக்ஸ் அகேன்ஸ்டாக கொண்டு வந்த லான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 10 இயர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் 1 crore வந்து ஃபைன் இருக்கும். ஓகே, தென் நீட் யூஜி அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் ரெண்டு அப்டேட் பார்த்துக்கலாம். நீட் யூஜின்றது சிங்கிள் நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டுமே கவர் பண்ணும். இதில் வந்து என்னென்னா 2016 and 17 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டேட் லெவலில் தான் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் நேஷனல் மெடிக்கல் கமிஷன்றது வந்து மெடிக்கல் எஜுகேஷன் ரெலவெண்ட்டாக வந்து ரெகுலேட் பண்ணுற பாடியாக இருக்கும். இது வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து 2021 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. தென் கான்ஸ்டியூஷனல் ஆங்கிள் பார்க்கலாம். ஆர்டிகல் 14 வந்து எல்லோரும் வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பண்ணணும், யாருக்கும் வந்து எந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டரும் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 41 and 46 ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து வீக்கர் செக்ஷன்ஸுக்கும் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ஈக்குவலாக வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். பயோசார் கார்பன் நெகட்டிவ் சாயில் சொல்யூஷன். அதாவது வந்து என்னென்னா பயோசார் யூஸ் பண்ணிவிட்டு எது மாதிரி வந்து இந்தியா வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியாக மாற்றலாம், அது வந்து பிளாக் கோல்டு அது மாதிரி மென்ஷன் பண்ணி ஒரு எடிட்டோரியல் வந்துச்சு. ஓகேங்களா, அது என்னட்டான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். பயோசார் இஸ் ப்ரொடியூஸ்டு பை ஈட்டிங் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் அண்டர் விச் கண்டிஷன் அண்ட் வாட் டிஸ்கிரைப்ஸ் இட்ஸ் கோர் ப்ராப்பர்ட்டி? A. High oxygen combustion producing acid residue. B. Low oxygen eating pyrolysis producing a carbon-rich, slow decomposing material. C. Anaerobic digestion producing biogas as primary output. D. High pressure combustion producing nitrogen-rich fertilizer. Correct answer என்னன்னா ஆப்ஷன் பி. சொல்லியிருந்தாங்கன்னா பயோசார் ஆஃபர்ஸ் ஏ வே டு இந்தியாஸ் ஃபார்ம் ஸ்மோக் இன்டூ பிளாக் கோல்டு அது மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இஷ்யூஸோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பஞ்சாப் ஹரியானாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 20 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பேடி ஸ்டாவை வந்து ஓப்பன் ஃபீல்டில் வந்து எவ்ரி இயர் வந்து எரிக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம நியூஸில் வந்து அடிக்கடி பார்த்துருப்போம். ஏன்னா அங்கேருந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் பீரியட்ஸ் வந்து ஒரு சீசனுக்கு இன்னொரு சீசனுக்கு லிமிட்டட் டைமாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் வந்து பர்ன் பண்ணுறவங்க. அதனால் வந்து என்னென்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ், ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி வந்து சிவியரான ஏர் பொல்யூஷன்ஸ் வந்து காஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி எரிக்கிறதுனால ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து நம்ம மேஜராகவும் லாஸ் பண்ணுறோம் அப்படி வந்து எடிட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, பயோசார்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து என்னென்னா ஈட்டிங் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், அதாவது அந்த பேடி அது மாதிரி இருக்குல்ல, ஸ்டார்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து லோ ஆக்சிஜன் கண்டிஷனில் ஈட் பண்ணுவாங்க. அது பேர் வந்து லோ ஆக்சிஜன் கண்டிஷன் யூஸ் பண்ணால் என்னென்னா பைரோலிசிஸ், நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். அதனால் வந்து என்ன ஆகுனா கார்பன் ரிச் மெட்டீரியல் வந்து சின்ன சின்னதாக ப்ரோக் ஆகும். அதனால் வந்து சாயிலே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் வந்து கார்பன் நெகட்டிவ் சொல்யூஷனாக இருக்கலாம். அதை வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்மாலாக பிரேக் பண்ணதுனால பயோசார் வந்து கம்பேர் பண்ணுறது ஓப்பன் பர்னிங் வந்து பண்ணால் எமிஷன் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனெலாம் இருக்குல்ல, அந்த பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓகேங்களா, இதனால் பெனிஃபிட்ஸ் என்ன ஆகுனா கிராப் ப்ரொடக்டிவிட்டி வந்து 10 to 30% வந்து இந்த பயோசார் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மட்டும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை வந்து 10 to 25% இன்க்ரீஸ் பண்ணலாம். எக்ஸப்ட்லி நியூட்ரியன் பவர் சாயில்ஸ் வந்து இது வந்து கரெக்டான ஒரு ரெமிடிஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெய்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, மக்காச்சோளம் இருக்கலாம், அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதை வந்து எரிக்காமல் இது மாதிரி பண்ணுறதுனால சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து மகாராஷ்டிரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோகனட் லீஃப் ஸ்டாக்ஸை வச்சு சாயில் குவாலிட்டியை வந்து கேரளாவிலும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பயோசாருக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளாக ஆட் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் வந்து வேல்யூவேஷன் மார்க்காகவும் இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் கார்பன் கிரெடிட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. ஓகேங்களாமா, இது மாதிரி அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ்லும் குட் ஈல்டை வந்து இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் BMO0042 இந்த மெத்தாலஜி வந்து பயன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா ரெசிடியூ பார்னிக்கில் வந்து எமிஷன்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் லாங் டேர்ம் கார்பன் சிக்வேஷனாகவும் இது பண்ணியிருக்கு. இதனால் வந்து 2 to 2 tons ஆஃப் CO2 ஈக்குவலண்ட் கார்பன் கிரெடிட்ஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் வந்து ஃபார்மர்ஸ், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு இன்கம்மாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொன்னால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கார்பனை வந்து நம்ம வந்து அந்த கிராப்ஸை எரிக்காமல் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அது மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா கிசான் கிளீன், இது வந்து ஐஐடி கரக்பூர் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து பயோசாரை வந்து பண்ணி மானிட்டைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம். தென் குளோபல் லெவலையும் இது மாதிரி வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கென்யா வந்து ரைசஸ்க்கு வந்து பயோசாராக பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து சாயில் பிஹெச் அண்ட் பாஸ்பரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். தாய்லாந்தும் வந்து சாயில் ரீஹபிலிட்டேஷன் இனிஷியேட்டிவ் அது மாதிரி வந்து நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து பயோசார் அது மாதிரி நிறைய வந்து மெயின்ஸ் கொஸ்டினில் வந்து இது மாதிரி ரியல் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸில் வந்து வேல்யூ அடிஷனாகவும் இருக்கும். ஓகே, பியாண்ட் த ஃபார்மஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டும் வந்து ஒன் இயருக்கு வந்து 62 மில்லியன் டன்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து என்னென்னா 50% பயோடிகிரேடபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த பயோடிகிரேடபிளாக இருக்கிறத நம்ம பயோசார் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து மீத்தேன் அது மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எக்கனாமிக்காகவும் நம்ம பெனிஃபிட் பண்ணிக்கலாம் அப்படி வந்து கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க.
இந்த டாபிக் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸ்டபிள் பர்னிங் உங்களுக்கு இதே தெரியும். பஞ்சாப் ஹரியானாவில் பண்ணுறது மேஜராக வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸ் வந்து டெல்லி ஸ்மோக் அது மாதிரி நிறைய வந்து இஷ்யூஸ் வரும். ஸோ வந்து ஹெல்த்தாலும் ஆப்ரேட் பண்ணுறோம் அது மாதிரி சொல்லுவோம். இதை வந்து என்னென்ன கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா பர்டிகுலர் மேட் 2.5 10 பிளாக் கார்பன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் CO2 மீத்தேன் N2 இது மாதிரி வந்து நிறைய வந்து கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அக்ரிகல்ச்சர் சாயில்ஸ் அது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அஃபெக்ட் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ஆல்ரெடி பார்த்து தான் பயோசார் பைராலிசிஸ் ப்ராசஸ் மூலமாக வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? தென் ப்ராப்பர்ட்டிஸ் எது மாதிரி இருக்குன்னா ஹைலி புவர்ஸ் கார்பன் ரிச் டீகம்போசஸ் வெரி ஸ்லோலி. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. மேபி எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து என்னென்ன ஃபீட்ஸ்டாக் யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராப் ரெசிடியூஸ் பேடி ஸ்ட்ரா மேஸ் ஸ்டாக்ஸ் கோகனட் லீவ்ஸ் அர்பன் ஆர் ஆர்கானிக் ஆர் முனிசிபல் வேஸ்ட் சீவேஜ்லெஸ் இது மாதிரி வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இந்தியா வந்து நேச்சுரல் ஃபார்மிங் இனிஷியேட்டிவ் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் கார்பன் ஃபார்மிங் வைலட்ஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் அது மாதிரியும் வந்து டைரெக்டாகவும் ஒரு ஸ்கீமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாஸோட நேஷனல் டிட்டர்மினேட் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு இந்த பயோசார் ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 2070 நம்ம வந்து எல்லாமே வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் நெட் நியூட்ரலிட்டி பண்ணுற மாதிரி சொல்லியிருப்போம்ல, அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு பயோசாரும் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் அவர் ஃபுட் வாஸ் மோர் தென் சேஃப் பேசஸ் அது மாதிரி ரெலவெண்ட்டாக எடிட்டோரியல் இருந்துச்சு. ஓகே, இது மாதிரி ஹைலைட்டட் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் வந்து என்ன ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து 2 hours வந்து நியூஸ் பேப்பர் அது மாதிரி படிச்சிட்டாலும் எது மாதிரி படிக்கணும்னு தெரியாது, எந்தெந்த டாபிக் படிக்கணும்னு தெரியாது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறது வந்து ப்ரீம்ஸ் எக்ஸாமுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். எல்லோ கலர் வந்து மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ஸை ஃபாலோ பண்ணி எக்ஸாமில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி ஃபீட்பேக்கும் சொல்லியிருப்பாங்க. அது வந்து நம்ம டெலகிராம் சேனலில் செக் பண்ணிக்கோங்க. சரி, கொஸ்டின் பார்க்கலாம். இன் மணியார் இலியாசா வர்சஸ் ஷேக் ரியாஸ் ஐயப்பன், the Supreme Court held that right to safe walk on footpaths priority over which competing interest. A. Right to free speech and assembly. B. Movement by motor vehicles. C. Right to property adjoining landowners. D. Commercial activity of street vendors. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, மூவ்மெண்ட் பை மோட்டார் வெஹிக்கல்ஸ். பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜஸ்டிஸ் PS நரசிம்மா அண்ட் அட்டுல் S சந்திரகார் அவங்க வந்து லீட் பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபுட்பாத்துன்றது வந்து மக்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அது மாதிரி ப்ரையாரிட்டி பண்ணணும். ஒரு சில வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ்மெண்ட்டுக்கு வந்து எந்தளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ரோட் சைடு போகும்போது மோஸ்ட் ஆஃப் இடத்துல வந்து காய்கறி விற்கிறவங்க இல்லாட்டி வந்து ஏதாவது ஸ்மால் ஷாப்ஸ் இல்லாட்டி வந்து அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்களா. ஸோ நம்ம ஒதுங்கி போகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து அதுக்கு ரிலவெண்ட்டாக தான் இந்த கேஸ் வந்துச்சு. சிம்பிளாக சொல்ல போனால் இது வந்து மோட்டர் வெஹிக்கிள் வந்து பார்க்கிங் ஏரியா இல்லை, மக்கள் வந்து நடமாடுற ஏரியா வந்து ஈஸியாக பண்ணணும் ஆமாம் சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து என்க்ரோச்மெண்ட் கார்பேஜ் பேமெண்ட் ட்ரேட் இது மாதிரி வந்து பண்ணுறதுனால மக்களோட இயல்பான வாழ்க்கையோட நடைமுறை வந்து அஃபெக்ட் ஆகுது. அது வந்து சொல்லியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 39B வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா கம்யூனிட்டி டிஸ்கிரைப்ஸ் ஃபார் காமன் குட், அதாவது ஒரு காமன் குட் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒரு கம்யூனிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது மாதிரி கடையோ இல்லாட்டி வெஹிக்கல்ஸ் வந்து பார்க் பண்ணுறதுனால அந்த பண்ணுற டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நார்மலாக வந்து வாக்கிங்னா இந்தியாவில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் மெடிடேஷன் டிஸ்கவரி அது மாதிரி வந்து அதாவது போராட்டம் காந்தியடிகள் வந்து ரொம்ப தூரம் வந்து வாக்கிங் போய் தான் நம்மளுக்கு வந்து காந்தி உப்பு எடுத்ததுனால உப்பு சத்தியாகிரக போராட்டத்தினால தான் நம்ம ஒரு 1930 அது மாதிரி பண்ணதுனால தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் ஒரு முக்கியமாக ஆக்ட் ஆச்சு. அது மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து டிசர்வ் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து என்ஷூர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தாங்க. டியூட்டி பியரஸ் ஃபெயிலியர் அது மாதிரி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் 1982 வந்து தென் வந்து ஃப்ரீயாக வந்து வெஹிக்கல்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ணலாம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க தவிர, ஆனால் வந்து மற்ற இடத்துல வந்து அவங்க மற்ற ஃப்ரீடம் அதாவது வாக்கிங்கை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது அது மாதிரி வந்து கிளியராக மென்ஷன் பண்ணல. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. கீ ரெமெடி ப்ரொப்போஸ் என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இல்லை ஒரு ஸ்டாச்சுட்டரி லா வந்து கொண்டு வரணும் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வந்து NCPCR வந்து கரெக்டாக வந்து மானிட்டர் பண்ணி எஜுகேஷன் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இது மாதிரி வந்து வாக்கிங்க்கும் வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சுட்டரி லா வந்து கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காப்பியை வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் லா கமிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி லா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அது மாதிரி ரெக்கமெண்டேஷன் பண்ணி கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க.
இந்த டாபிக் வேணும்னா எக்ஸ்ட்ரா ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாம். ரைட் டு வாக்ன்றது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 கீழே வந்து இருக்குது. அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டைம் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருப்பாங்க இந்த ஆக்ஷன் வந்து எந்த ஆர்டிகல் கீழே வருதுன்ட்டு. ஸோ வந்து அப்கமிங் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, தென் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிக்கு இருக்கும். தென் ஆர்டிகல் 39P டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆஃப் கம்யூனிட்டி மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் எ காமன் குட், எல்லாருக்கும் வந்து ரீச் ஆகணும் நம்ம சொல்லிப்பாங்க. தென் ஆர்டிகல் 19(1)(c)ல வந்து ரைட் டு ஃப்ரீடம் ட்ரேட் அண்ட் ப்ரொபஷன் அதுக்குள்ள வரும். ஓகேங்களா. தென் வந்து ரைட் டு எஜுகேஷன் சொல்லியிருந்தாங்களே, இது வந்து என்னன்னா ஆர்டிகல் 21A செக்ஷன் 3(5) அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணிப்பாங்க. இதில் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அந்த எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தனியாக வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் கூகுள் ப்ராஜெக்ட் நிம்பஸ் ரெலவெண்ட்டாக வந்து நியூஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் அது மாதிரி இது பண்ணால் எதுக்கு ரெலவெண்ட்டான ப்ரீவியஸில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஜஸ்ட் அதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ராஜெக்ட் நிம்பஸ் இஸ் எ டெக்னாலஜி கான்ட்ராக்ட் பிட்வீன் கூகுள், அமேசான் அண்ட் இஸ்ரேல் கவர்மெண்ட். வாட் இஸ் இட்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ அண்ட் ஷெட்யூல் டியூரேஷன்? A 500 million 5 years, B 1 billion 7 years, then C 2 billion permanent contract, D 750 billion 10 years. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. நியூஸ் வந்து பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் கூகுள் ப்ராஜெக்ட் நிம்பஸ் அண்ட் ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரொடெஸ்டிங்? ஜூன் 14 கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை சார் வந்து ஒரு ஸ்டான்ஃபோர்ட் காலேஜில் வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணாங்க. அதில் வந்து 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பாலஸ்தீனுக்கு அகேன்ஸ்டாக வந்து இது பண்ணுறீங்கன்னு பாலஸ்தீன் பிளாக் இது பண்ணிவிட்டு ஃப்ரீ பாலஸ்தீன் அது மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜ் ப்ராடக்ட் அது மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி நியூஸில் வந்துச்சு. ஓகேங்களா. இந்த ப்ராஜெக்ட் நிம்பர்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா இஸ்ரேல் கவர்மெண்ட் கூகுள் ப்ளஸ் அமேசான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அக்ரிமெண்ட் வேல்யூ எவ்வளோனா 1 பில்லியன் இருக்குது. இதில் வந்து க்ளவுட் சர்வீஸ் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 7 இயர்ஸ் இருக்கலாம். இதை வந்து 23 இயர்ஸ்க்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை வந்து என்னென்னா இந்த க்ளவுட் சர்வீஸ் சிம்பிளாக சொன்னால் இந்த க்ளவுட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களே அதில் வந்து பாலஸ்தீனோட மக்களோட டேட்டா நம்மளுக்கே சிம்பிளாக தெரியும். நம்ம ஏதோ ஒன்று சர்ச் பண்ணாவோ ரிலவெண்ட்டாக தான் இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூப்லும் சரி ஆட்ஸ் வரும். ஸோ அது மாதிரி டேட்டாஸ் வந்து சிவியரான அதாவது பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணி பாலஸ்தீனில் வந்து ஏர்ஸ்ட்ரைக்ஸ் அது மாதிரி வந்து மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் வந்து இந்த இஷ்யூஸ் வந்து அகெயின்ஸ்டாக வந்து போராடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா 90+ கூகுள்ஸ் ஒர்க்கர்ஸும் சரி 300+ அமேசான் ஒர்க்கர்ஸும் சரி இது மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அதனால் வந்து அவங்களும் வந்து போராட்டம் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபயரும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அக்ரிமெண்ட்டில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா ப்ராஜெக்ட் நிம்பஸ் கான்ட்ராக்ட் மேண்டேட்ஸ் கூகுள் அண்ட் அமேசான் கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் ஹவு இஸ்ரேல் கவர்மெண்ட் யூனிட்ஸ் யூஸ் தேர் க்ளவுட் சர்வீஸ் ஈவன் இப் டெர்ம்ஸ் சர்வீஸ் ஆர் வயலேட்டட். பார்த்தீங்களா, அவங்க வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னு கொஸ்டின் கேட்க முடியாதுன்ற ஒரு மேஜரான வீக்னஸ் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. இதனால தான் இந்த இஷ்யூஸ் வந்து நியூஸில் வந்துச்சு. ஓகே, இந்த டாபிக் நோட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ப்ராஜெக்ட் நம்பர்ஸ் ஆல்ரெடி பார்த்து தான் இஸ்ரேல் கூகுள் அமேசான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதனோட சர்வீஸ் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ சர்வீசஸ், டேட்டா ஸ்டோரேஜ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ், அத்தாரிட்டிஸ், கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸ் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லாஸ்ட் டே பார்க்கலாம். யோகா ஹாஸ் பிகம் தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் செலிப்ரேஷன். மோடி அதாவது பிரைம் மினிஸ்டர் சார் வந்து ஜூன் 21 செலிப்ரேட் பண்ணது ரிலவெண்ட்டாக வந்து அப்போ வந்து நியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இன்டர்நேஷ்னல் டேயில் ஸோ வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் தான். ஸோ இந்த டாபிக் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் யோகா இஸ் அப்சர்வ் ஆன் June 21 எவ்ரி இயர். இன் விச் இயர் த யுனைடெட் நேஷன் அஃபிஷியலி டிக்ளேர் திஸ் டே ஃபாலோயிங் whose proposal? A 2014 proposed by PM Modi at United Nations, declared December 11, 2014. B 2015 proposed by Indian Permanent Representative to United Nations. C 2012 proposed at the Rio +20 Earth Summit. D 2016 proposed jointly by India and Nepal. Correct answer என்ன? Option A. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் வந்து யோகா டே வந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சுன்னா கொல்கத்தாவில் நடந்துச்சு. ஓகேங்களா. பிரைம் மினிஸ்டர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 35,000 மேலே மக்கள் வந்து ரெட் ரோட் கொல்கத்தாவில் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ராஷ்ட்ரிய பரமசா, சுவாமி விவேகானந்தர், மகரிஷி அரபிந்தோ அண்ட் லாஹரி மஹசா இவங்களெல்லாம் வந்து ஃபேமஸான இந்த பிளேஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஈவெண்ட் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணோம். அது மாதிரி வந்து பிரைம் மினிஸ்டர் சார் வந்து சொல்லியிருந்தார். ஓகே, இது வந்து June 21 வந்து என்னென்னா லாங்கஸ்ட் டே ஆன் த எர்த் அண்ட் சம் அதர் பார்ட்ஸ், அதுதான் சம்மர் செலிப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த டேவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது செலிப்ரேஷன் பண்ணுறது ஒரு நல்லா இருக்குது. அது மாதிரி ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்தோம்னா 2014 வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தான் இது பண்ணாங்க. தென் வந்து 2014 December 1 வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2026 தீம் என்னென்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங்.
பாருங்கள் ஏஜிங் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து இப்போ தீம் வந்து ரெலவெண்ட் ஆகும். யூபிஎஸ்சினாலும் சரி டிஎன்பிஎஸ்சினாலும் சரி மேஜரான எக்ஸாம் தான் இப்போ தீம்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. தென் இந்த டாபிக் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 21 எவ்ரி இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இது வந்து என்னென்னா 193 மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. கோபாஸ்டரிங் கண்ட்ரிஸாகவும் 175 வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து செலிப்ரேட் பண்ணது ஜூன் 21 2015. ஓகேங்களா. தென் யோகா ஆர்ஜின் அண்ட் ட்ரெடிஷன் பார்த்தோன்னா யோகா வந்து இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த டைமில் கிட்டத்தட்ட 3000 பிசி அந்த டைமில் வந்து அவ்வளோ பழமையானது. பதாஞ்சலி யோகா சுத்ரா வந்து அந்த புக் எழுதிப்பாங்க. இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் சொல்லிப்போம். ஓகேங்களா. இது வந்து 2nd century பிசி அந்த டைம் வந்திருக்கும். இது வந்து 8 லிம்ப் ஆஃப் யோகா அஷ்டங்கன்னு சொல்லுவோம். இது வந்து 8 லிம்ப் ஆஃப் யோகா என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ரிலவெண்ட்டாக தான் எக்ஸாமும் கேட்குறாங்க. கீ ஃபிகர்ஸ் பார்த்துக்கலாம். சுவாமி விவேகானந்தா சார் அவர் வந்து இன்ட்ரடியூஸ் யோகா அண்ட் வேதாந்தா டு வெஸ்ட் 1893 சிகாகோ. மகரிஷி அரபிந்தோ தென் பரமஹம்ச யோகானந்தா. இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யாராவது பர்சன்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் சாரோ இல்லாட்டி பிரசிடென்ட் மேமோ அது மாதிரி டிஸ்கஸ் பண்ணால் அவங்களோட ரிலவெண்ட்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுங்க. ஏன்னா எக்ஸாமில் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்கும். தென் இந்தியாஸ் யோகா அண்ட் வெல்னஸ் பாலிசி பார்க்கலாம். ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் செப்பரேட்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதினு சொல்லலாம். ஓகேங்களா. தென் யோகான்றது ஒரு இந்தியா சாஃப்ட்வேர் இது பண்ணலாம். கல்ச்சர் டிப்ளமசி அதாவது உலகம் ஃபுல்லாக வந்து யோகா செலிப்ரேட் பண்ணுறாங்களா. ஸோ இந்தியாவிலேருந்து ஆச்சுன்னா இந்தியாவோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்ட் இயர்ஸ் தீம் பார்த்துங்க. யோகா ஹியூமனிட்டி, யோகா ஃபார் வெல்னஸ் அது மாதிரி கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் மேபி ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட் அது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யோகா வந்து யுனெஸ்கோ ரெகக்னேஷன் ஹியூமனிட்டிக்கு வந்து 2016 வந்து ரெஃபர் பண்ணாங்க. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமர்சோலிஸ்டிக் லெவன்ட்டாக வந்து என்னென்ன ஜியோகிராஃபி பிக்சர்ஸ் இருக்குது அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுவும் எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோஸில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.